ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இது மாதிரி எதுவுமே பண்ணினதில்லை. நான் இது மாதிரி எதுவுமே பண்ணினதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் டன் எனிதிங் லைக் திஸ். ஐ ஹாவ் நெவர் டன் எனிதிங் லைக் திஸ். ஐ ஹாவ் நெவர் டன் அப்படின்னா நான் பண்ணினதே இல்லை. எனிதிங் எதுவும், லைக் திஸ் இது மாதிரி நான் எதுவும் பண்ணினதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் டன் எனிதிங் லைக் திஸ். ஸோ இதுவே நீ இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கியா, நீ இது மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் டன் எனிதிங் லைக் திஸ்? ஹாவ் யூ எவர் டன் எனிதிங் லைக் திஸ்? ஹாவ் யூ எவர் டன் அப்படின்னு நீ எப்போயாவது பண்ணியிருக்கியா? எனிதிங் ஏதாவது, நீ ஏதாவது பண்ணியிருக்கியா? லைக் திஸ் இது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் அபவுட் திஸ். ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் அபவுட் திஸ். ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் அப்படின்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை, பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் நெவர். ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் அபவுட் திஸ். இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகேவா? ஸோ இதுவே நான் அங்கே போனதே இல்லை, நான் அங்கு சென்றதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் கான் தேர். ஐ ஹாவ் நெவர் கான் தேர். நான் அங்கே போனதே இல்லை. இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். நான் அங்கே இருந்ததே இல்லை, நான் அங்கே போனதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்த்ததே இல்லை. நான் அவனை பார்த்ததே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம். ஐ ஹாவ் நெவர் சீன் அப்படின்னா நான் அவனை பார்த்ததே இல்லை. ஐ ஹாவ் சீன் ஹிம் அப்படின்னா நான் அவனை பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் அப்படின்னா நான் அவனை பார்த்ததே இல்லை. ஸோ இதுவே நான் இதை சாப்பிட்டதே இல்லை. நான் இதை சாப்பிட்டதே இல்லை, நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் திஸ் ஃபுட். ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் திஸ் ஃபுட். ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிட்டதே இல்லை. திஸ் ஃபுட் இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் பண்ணினதே இல்லை அப்படிங்கிறத ஹாவ் நெவர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவள் சிறு வயதாக இருந்தபோதே இவளுடைய அம்மா இறந்து விட்டார்கள். இவள் சின்ன வயசாக இருந்தப்பயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவள் சின்ன வயசாக இருந்தப்பயே அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ லாஸ்ட் ஹர் மதர் வென் ஷி வாஸ் யங். ஷீ லாஸ்ட் ஹர் மதர் அப்படின்னா அவளோட அம்மாவை அவள் தவற விட்டுட்டா, அவள் அம்மா தவறிட்டாங்க. வென் ஷி வாஸ் யங், அவள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ லாஸ்ட் ஹர் மதர் வென் ஷி வாஸ் யங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எந்த மாதிரியான உதவி வேண்டுமானாலும் எனக்கு கால் பண்ணு. உனக்கு எது மாதிரியான உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No matter whatever help you need, call me. No matter whatever help you need, call me. No matter whatever help அப்படின்னா எது மாதிரியான உதவியாக இருந்தாலும் call me, எனக்கு கால் பண்ணு. No matter whatever help you need, உனக்கு எது மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் call me, எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே சிம்பிளாக உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு. உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கால் மீ, எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்காக அவள் என்ன வேணும்னாலும் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
If she wants something, she will do anything for that. If she wants something, she will do anything for that. If she wants something, அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், she will do anything, அவள் என்ன வேணாலும் எது வேண்டுமானாலும் she will do, அவ பண்ணுவா, for that, அதுக்காக அவ என்ன வேண்டுமானாலும் பண்ணுவா. If she needs something, she will do anything for that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்வதற்கு வேறு ஏதாவது யோசி, இதை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் சம்திங் எல்ஸ் டு டூ தேட். திங்க் சம்திங் எல்ஸ் டு டூ தட். திங்க் சம்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது யோசி. திங்க் அப்படின்னா யோசி. சம்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது யோசி. டு டூ திஸ், இதை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது யோசி. திங்க் சம்திங் எல்ஸ் டு டூ திஸ். இதுவே வேறு மாதிரி யோசி, வித்தியாசமாக யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஒரு இரவு முழுக்க நான் விழித்திருந்தேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சு தான் இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I stayed awake for the whole night. I stayed awake for the whole night. I stayed awake அப்படின்னா நான் முழிச்சிருந்தேன். awake அப்படின்னா முழிச்சிருக்கிறது. I stayed awake அப்படின்னா நான் முழிச்சு இருந்தேன், பாஸ்ட் டென்ஸ், அதனால தான் stayed வந்திருக்கு. for the whole night, ஒரு நாள், ஒரு இரவு முழுக்க. whole அப்படின்னா முழுக்க, night அப்படின்னா இரவு முழுக்க. I stayed awake, நான் முழிச்சிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஏன் இரவு முழுக்க விழித்திருந்தாய்? நீ ஏன் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்த? நான் பார்த்த லைட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஏன் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்த, தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you stay awake for the whole night? Why did you stay awake for the whole night? Why did you stay awake? நீ ஏன் முழிச்சிருந்த? For the whole night, ஒரு இரவு முழுக்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ ஏன் முழிச்சிருந்த? Why did you stay awake for the whole night? ஓகேவா? ஸோ இதுவே இரவு வெகு நேரம் முழித்திருக்காதே, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, சீக்கிரமாக தூங்கிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't stay awake till late night. Don't stay awake till late night. Don't stay awake அப்படின்னா முழிச்சிருக்காத. till late night. late night அப்படின்னா நைட்டு ரொம்ப நைட்டு முடிய போகிற வரையும். ஓகேவா? ஸோ அதான் லேட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத. டோன்ட் ஸ்டே அவேக் டில் லேட் நைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை போலவே எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. உனக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஸோ உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just like you, everyone has the problem. Just like you, everyone has the problem. Just like you அப்படின்னா உன்ன மாதிரி தான். everyone அப்படின்னா எல்லோருக்கும். has the problem, பிரச்சனை இருக்குது. உன்ன மாதிரி தான் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது. Just like you, everyone has the problem. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் அப்படி என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Everyone is scared of him. Everyone is scared of him. Everyone is scared அப்படின்னா எல்லோருமே பயப்படுறாங்க. of him அப்படின்னா அவனை பார்த்து, எல்லாருமே அவனால் பயப்படுறாங்க. Everyone is scared of him. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை பார்த்து பயப்படாத. அவனை பார்த்து பயப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of him. Don't be scared of him. Don't be scared அப்படின்னா பயப்படாத. of him அவனை பார்த்து பயப்படாத. Don't be scared of him. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not scared of him. I'm not scared of him. I'm not scared அப்படின்னா எனக்கு பயம் இல்லை. of him அவனை பார்த்து, எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. I'm not scared of him. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற?
நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you scared of him? Why are you scared of him? Why are you scared அப்படின்னா நீ ஏன் பயப்படுற, ஆஃப் ஹிம் அவனை பார்த்து, நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற. Why are you scared of him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எங்களில் யாருக்குமே அவனை பார்த்து பயம் இல்லை. எங்களில் யாருக்குமே அவனை பார்த்து பயம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us is scared of him. None of us is scared of him. None of us is scared அப்படின்னா எங்களில் யாருக்குமே பயம் இல்லை ஆஃப் ஹிம் அவனை பார்த்து எங்களில் யாருக்குமே பயம் இல்லை. None of us is scared of him. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவனை பார்த்து பயந்தியா, நீ அவனை பார்த்து பயந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறத, ஸோ பாஸ்ட்டில் நீ அவனை பார்த்து பயந்தியா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நிமிடம் வெளியே வருகிறாயா, ஒரு நிமிஷம் வெளியில் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வெளியில் வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட். கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட். கேன் யூ கம் அவுட் அப்படின்னா வெளியில் வர முடியுமா, ஃபார் அ மினிட் ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் வெளியில் வர முடியுமா. ஸோ நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், அதனால தான் கேன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட், ஓகேவா. ஸோ இதுவே நம்ம ஆர்டராக சொல்கிறோம், ஒரு நிமிஷம் வெளியில் வா அப்படின்னு சொல்லணும்னா கம் அவுட் ஃபார் அ மினிட், கம் அவுட் ஃபார் அ மினிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு, ஒரு மரியாதையாக கேட்குறதுக்கு கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட் அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்லுகிற வரைக்கும் வெளியே வராதே. நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத, உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அப்படின்னா வெளியில் வராத. அன்டில் ஐ சே நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு நாள் முழுக்க வெளியே வரவில்லை. அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வரவே இல்லை, உள்ளே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't come out for the whole day. He didn't come out for the whole day. He didn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரலை. For the whole day ஒரு நாள் முழுக்க அவன் வெளியில் வரலை. He didn't come out for the whole day. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துலேருந்து நீ நாளைக்கு வெளியே வருவியா. இந்த இடத்துலேருந்து நீ நாளைக்கு வெளியே வருவியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you come out of this place tomorrow? Will you come out of this place tomorrow? Will you come out of this place அப்படின்னா இந்த இடத்த விட்டு வெளியில் வருவியா. டுமாரோ நாளைக்கு நீ இந்த இடத்த விட்டு வெளில வருவியா. Will you come out of this place tomorrow? ஸோ இங்கே இந்த இடத்தில் இருந்து அப்படிங்கிறதுனால ஃப்ரம் வரணுன்ட்டு will you come out from this place அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. will you come out of this place tomorrow அப்படி தான் வரணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not come out of this place hereafter. I will not come out of this place hereafter. I will not come out of this place. நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். hereafter இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ண சொல்லி அவன் என்ன வற்புறுத்தினான். நான் அதனால தான் நான் அதை பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forced me to do this. He forced me to do this. He forced அப்படின்னா அவன் வற்புறுத்தினான். ஃபோர்ஸ் அப்படின்னா வற்புறுத்துறது. ஸோ பாஸ்டில் வற்புறுத்தினான். He forced me அப்படின்னா என்னை. to do this இதை பண்ணுறதுக்கு அவன் என்ன வற்புறுத்தினான். He forced me to do this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு என்ன வற்புறுத்தாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't force me to do this. Don't force me to do this. Don't force me அப்படின்னா என்ன வற்புறுத்தாத. to do this இதை பண்ணுறதுக்கு என்ன வற்புறுத்தாத. Don't force me to do this. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை எதுக்காகவும் வற்புறுத்தினதே இல்லை. என் இஷ்டப்படி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவன் என்னை வற்புறுத்தினதே இல்லை.
இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has never forced me for anything. He has never forced me for anything. He has never forced me அப்படின்னா அவன் என்ன வற்புறுத்தினதே இல்லை. He has never forced அப்படின்னா அவன் வற்புறுத்தினதே இல்லை. மீ என்ன for anything எதுக்காகவும் அவன் என்ன வற்புறுத்தினதே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை இதை பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டான். அவன் உன்னை இதை செய்கிறதுக்காக வற்புறுத்த மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சமைத்தால் அவன் சாப்பிட மாட்டான். நீ சமைச்சா அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He will not eat if you cook. He will not eat if you cook. He will not eat அப்படின்னா அவன் சாப்பிட மாட்டான். If you cook, நீ சமைச்சினா அவன் சாப்பிட மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணாதே. என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't try to know about me. Don't try to know about me. Don't try அப்படின்னா முயற்சி பண்ணாத. To know தெரிஞ்சுக்கிறதுக்கு, about me என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. Don't try to know about me. ஸோ இதுவே என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணுங்கிறத எப்படி சொல்லலாம்? Don't try to know about me. Don't try to know about me. என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. ஸோ இதுவே என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா don't try to know about me. Don't try to know about me. என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா don't try to know about me. Don't try to know about me. ஓகேவா? ஸோ எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணங்கிறது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளுக்கு அவளை பற்றி நிறைய தெரியும். இவளுக்கு அவளை பற்றி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She knows a lot about her. She knows a lot about her. She knows அப்படின்னா அவளுக்கு தெரியும். a lot அப்படின்னா நிறைய. about her அப்படின்னா அவளை பற்றி இவளுக்கு நிறைய தெரியும். She knows a lot about her. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.